ஆத்ம வணக்கம். மகான் காரைசித்தர் அருளாசியுடன் மே 1 நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை கோல்டன் லே சேனல் வழங்கவிருக்கிறது. கவிஞர் ஜோதிடர் ஈரோடு இறையொளி ஞானச்சுடர் பொன்னுசாமி அவர்களால் கணிக்கப்பட்ட மேஷம், ரிஷபம், மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வழங்கப் போகிறோம். இது பொது பலன். உங்கள் பிறந்த தேதி, டைம் இருந்தால் துல்லியமாக சொல்லப்படும். உங்கள் ஜாதகத்தை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள். குரு பெயர்ச்சி பொது பலன்கள். நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை 1/5/2024 கிருஷ்ணபட்சத்து அஷ்டமி தேதி, திருவோண நட்சத்திரம், சித்தியோக நன்னாளில் பிரகஸ்பதியாகிய குரு பகவான் சரவீடான மேஷராசியிலிருந்து சிறவீடான ரிஷபராசிக்குள் மதியம் 1 மணிக்கு பெயர்ச்சியாகிறார். பொன்னவன், மன்னவன், தென்னவன் என்றெல்லாம் புகழப்படும் குரு பகவான் மட்டும் தான் நவக்கிரகங்களில் முழு சுபராக உள்ளவர். சுபத்தன்மையுடன் சுபராகி இருப்பதால் குரு பார்த்திட கோடி புண்ணியம், குரு காண கோடி தோஷம் விலகும் என இவர் பார்வைக்கெல்லாம் ஜோதிட நூல்கள் பலன் சொல்லியிருக்கின்றன. 9 கிரகங்களில் 8 கெட்டு போனாலும் ஒற்றை கொம்பன் போல் இவர் ஒருவர் நம் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும். தனம், தானியம், சம்பத்துடன் குலம் கோத்திரம் விளங்க, விருத்தி அடைய சார்புத்திர பாக்கியத்தையும் தருபவர் இவர்தான். இனி 2024-2025 ஆண்டுக்கான குரு பயிற்சி பொது பலன்களை 12 ராசிகளுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக காண்போமா? மேஷம். மேஷராசி அன்பர்களே, இதுவரை ஜென்ம குருவாய் இருந்து மனக்குழப்பத்தையும் குடும்பத்தில் நிம்மதியின்மையும் கொடுத்து வந்த குரு பகவான் வருகின்ற 1/5/2024 முதல் 14/5/2025 வரை மேஷராசிக்கு 2இல் குரு சஞ்சாரம் செய்கின்ற காலம். ராசிக்கு 6, 8, 10 இடங்களை பார்வையிடுவதாலும் சனி பகவானின் 3ஆம் பார்வையில் இருந்து குரு விடுபட்டு தனித்துவமாய் இருந்து செயல்படுவதாலும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள், கடன் தொல்லைகள் நீங்கும். பிள்ளைகளின் திருமண சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும். பழனி ஆண்டு வரை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, இதுவரை 12இல் இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்து சனி பகவானின் பார்வையால் வீண் செலவுகள், விரயங்கள், எதிர்பாராத பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் ஜென்ம குருவென பயப்பட வேண்டாம். ரிஷபராசியில் நிற்கும் குரு ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களை பார்வை செய்வதால் குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து கிடைத்தல், தடைப்பட்ட திருமணம் நடப்பது, ஆபரண சேர்க்கை கிடைக்கும். சனி பகவானின் பார்வையால் வீண் விரயம், அலைச்சல், இடமாற்றம், கணவன் மனைவியிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். துர்க்கை வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு நன்மை தரும். மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை 11ஆம் இடத்தில் குரு நின்றாலும் சனி பார்வையால் எதிலும் தடங்கள், எந்த காரியங்கள் செய்தாலும் முடிவில் வெற்றி பெற இயலாமல் இருந்த நிலைமை மாறி குரு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் சுப விரயங்கள் நடக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிட்டும். ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களை குரு பார்ப்பதால் காலி இடம் வாங்குதல், கடன் தீர்த்தல், இதுவரை இருந்து வந்த பிணி நீங்குதல், கொடுத்த பணம், நீண்ட காலமாக வராத பணம் திரும்ப கிடைத்தல், மகன் மகளுக்கு திருமணம் கைகூடி வரும் நிலை ஆகியவை உண்டாகும். பெருமாள் சிவ வழிபாடு மிகுந்த நன்மையை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.